வெல்கம் டு அலிமாஸ் கிச்சன். மார்னிங் சிக்கன் கிரேவி ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கிலோ சிக்கன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கிட்டோம். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம், தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. அந்த எண்ணெய் காஞ்சிட்டோன்னும் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டணும். ஒரு 5 மினிட்ஸ் வதக்குங்க. 5 மினிட்ஸ் வதக்குனிங்கனாவே கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். அப்புறம் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டணும். அதில் பாருங்கள் எப்படி வந்துடுச்சுன்னு. இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் போடுறது தனி மிளகாத்தூள் போடுறேன், குழம்பு மிளகாத்தூள் இல்லை, தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுங்க. கலந்து விட்டால் அந்த ரெட்டிஸாக வந்துடும். ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டால் போதும். இதில் இப்போ கழுவி வச்ச சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் பீஸில் போட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கல்லுப்பு போட்டு 5 மினிட்ஸ் வதக்கணும்னா நல்லா அதில் உப்பு காரமெல்லாம் அந்த சிக்கனோடு இறங்கிடும். அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம மசாலா கூட போட்டு வதக்கிறத விட இந்த மாதிரி போட்டு வதக்கி பாருங்கள், அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கனில் எல்லாம் பிடிச்சிருக்கும், உப்பு மிளகாத்தூள்லாம் பிடிச்சி நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கே சிக்கன் சாஃப்டாக இருக்கும். 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. நல்லா அது அதிலே வேகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். ஒரு நிமிஷம் கலரி கொடுத்துட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா பார்த்தீங்களா எப்படி கொதி வருதுன்னு. அந்த எண்ணெயோட இது காரம் எல்லாமே அது எண்ணெயில் அப்படியே இதாக இருக்குது, கறியோடு சேர்ந்துருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இது நானே அரைச்சி வச்சது. வெங்காயம் பூண்டு இஞ்சி 3 சேர்த்து அரைச்சது. சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி அதுலேருந்து ஒரு 2.5 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. அப்போ எல்லாம் அந்த கறியோடு செட் ஆகிடும். பார்த்தீங்களா, கலந்து விட்டு நல்லா இருக்குது. எல்லாமே மசாலா கறி எல்லாம் ஒன்றா கலந்துருங்க. கலந்துட்டு தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி அதில் போட்டுருங்க. இப்போ அந்த தக்காளிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போடுங்க. ஏன்னா நம்ம சிக்கன்லேயே போட்டிருக்கோம், உப்பு எரிச்சாங்க பார்த்துட்டு போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு போட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக மல்லித்தலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா 2 பரட்டி விட்டு நல்லா அப்படியே பரட்டி விட்டால் பாருங்கள் ஸ்மேஷ் ஆகுது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது ஹோம்மேட் பட்டை ஏலக்காய் பவுடர், நாங்களே வீட்டில் செய்கிறது. பட்டை ஏலக்காய் கொஞ்சமாக கிராம்பு போட்டு அரைச்சி வைக்கிறது. அது மட்டும் தான் நான் போடுவேன். நான் மற்ற வெளியே வாங்குகிற மசாலாலாம் எதுவும் போடல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை ஏலக்காய் பவுட்ரு, தனி மிளகாய் தூள் இது மட்டும்தான் நம்ம போட்டிருக்கிறோம். இது மட்டும் போட்டாவே ஃப்ளேவரு டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா கலக்கணும்னா தான் கறியில் எல்லா மசாலாவும் அதில் போய் செட் ஆகும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்காதுங்க. நல்லா சாஃப்டாக ஸ்பைஸியாக அந்த சிக்கனோட ஸ்மெல்லே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே பாருங்கள் எப்படி கொதிக்குது. அந்த மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம்.
தயிர் ஊற்றினா இன்னும் சாஃப்ட்டு கிடைக்கும். தக்காளி போட்டால் எச்சா ஒரு மாதிரி வதன்னு ஆயிடும். தயிர் ஊற்றினா நல்லா கிரேவி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா ஒன்றா போட்டு நல்லா கலந்து கொடுங்க. 5 மினிட்ஸ் கலந்துடுங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா எப்படி எல்லாமே எதுவுமே தெரியல பாருங்கள். செலவு தக்காளி எதுவுமே தெரியல. எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. நல்லா வணங்கி கலந்து விட்டு அவ்வளோதான். சிக்கன் கிரேவி ஃபினிஷிங் டைம் வந்துட்டோம். நம்ம இதுலேயே பாதி வெந்திருக்கும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு மறுபடியும் எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும். இவ்வளோதாங்க ஈஸியான வேலை. எந்த பொடி எந்த மசாலா எதுவும் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிறது ஈஸியாக போட்டு சீக்கிரமாக செஞ்சாலே சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வணக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விடணும். ஒரு நிமிஷம் கொதிக்குது பார்த்தீங்களா. எனக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும். நல்லா வதக்கி கொதி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி நானும் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி கொஞ்சமாக நம்ம கிரேவி மாதிரி செய்யணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றி கலந்து விட்டு 2 விசில் விட்டுக்கலாம். நீங்கள் சிக்கன் எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 2 விசில்னால் 2 விசில், இல்லை 3 வேணுன்னா 3, இல்லை 1 விசில் போதுனாலும் உங்கள் விருப்பம் இல்லை. அந்த மாதிரி விசில் விட்டுட்டு பாருங்கள், திறந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு. இதில் நம்ம என்ன வந்து சிம்பிளாக பெப்பர் பவுடர் சேர்த்துணும். அது ஒரு நிமிஷம் தண்ணி லைட்டாக சொல்லிட்டோன்னு பெப்பர் போட்டு நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. எந்த காரத்துக்கு நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு போட்டிருக்கோம். கொஞ்சமாக கோகனட் ஆயில் ஊற்றிக்கலாங்க. அது ஸ்மெல் நல்லாயிருக்கும். கோகனட் ஆயில் ஊற்றும்போது சும்மா 1 டீஸ்பூன் ஊற்றினா போதும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கிளறி விட்டிங்கன்னா டேஸ்டான சிக்கன் கிரேவி ஈஸியாக செஞ்சுக்கலாம். நிறைய பொடி நிறைய மசாலா அது இது எதுவும் தேவையில்லைங்க. சிம்பிளாக இந்த மாதிரி சீக்கிரமாக செஞ்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நாங்கள் காலையில் சிக்கன் வாங்கிட்டோம். அதில் கிரேவிக்கு பாதி, மதியானம் சில்லிக்கு பாதி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்த வீடியோ அதில் வரும். இது கிரேவி அவ்வளோதாங்க. சுட சுட சிக்கன் கிரேவி ரெடி ஆச்சு. இந்த